அலங்காநல்லூர் அருகே காவல் ஆய்வாளர் வீட்டில் 250 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகராஜிடம் கேட்டு பெறலாம். சண்முகராஜன், தற்போது 250 சவரன் நகை கொள்ளை போனது எப்படி? முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ளது பாசிங்காபுரம் கிராமம். இக்கிராமத்தில் உள்ள மீனாட்சி நகரில் வசித்து வருபவர் திருமதி சர்மிளா. இவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் வீட்டில் கட்டுமான பணிகள் நடந்து வருவதால் இவர் காவல் நிலையத்திலிருந்து அவர் தந்தை வீட்டுக்கு சென்று வருவது வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டிற்கு பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சர்மிளா வீட்டினுள் நுழைந்து சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோவில் இருந்த 250 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணம் 5 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து இத்தகவலை அலங்காநல்லூர் காவல் நிலையத்துக்கு கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் நள்ளிரவில் காவல் ஆய்வாளர் வீட்டுக்கு வந்த போலீசார் மற்றும் கைரேகை தடயவியல் நிபுணர்கள் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் அந்த காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகராஜா, நன்றி விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.